ஆனா காமராசர் என்கிற ஒரு தலைவர், சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு மிகப்பெரிய நடிகர். காமராசர் மீது அளவு கடந்த பற்று கொண்டவர், அளவு கடந்த பற்று கொண்டவர் காமராசர் மேல. அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்த நாளுக்கு அவரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறார். 1975 அக்டோபர் மாதம் 1 அவருக்கு பிறந்த நாள். அவரை பார்க்க போகணும்னு காமராசர் ஐயா வீட்டில் போய் பார்க்கலான்னு சிவாஜி கணேசன் கிளம்புறாரு. அப்போ பேசிக்கிறாங்க, ஐயா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவர் தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு. வேணாம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, போக வேணாம்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துட்டார் சிவாஜி கணேசன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துல கார் வந்து நிற்குது. பெருந்தலைவர் காமராசரை வந்து இறங்குறாரு. அதிசயத்து போறாரு சிவாஜி, நம்ம வீட்டுக்கு தலைவர் வராரேன்னு. ஓடி போய் ஐயா வாங்க வாங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு, என்ன ஐயா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இல்லைப்பா கணேசன், உனக்கு பிறந்த நாள், நான் வந்து வாழ்த்தணும்னு தோணுச்சு, நீங்கள் வரலாமா நான் நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. இல்லை நீ இப்படி சங்கோச்சப்படணும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நானே வந்துட்டேன், நல்லாரு 2 தடவை சொன்னாராம். இவர் கிளம்பும் பொழுது, அவர் காரில் ஏறும்போது, உடம்ப பார்த்துக்கோ ஜாக்கிரதையாரு, நல்லாரு 3வது தடவை சொன்னாராம். என்ன 3 தடவை நம்மளை நல்லாருன்னு சொல்றாரு. போனாரு. மறுநாள் காலையில் செய்தி வருது, பெருந்தலைவர் மறைந்தார். கடைசி ஆசீர்வாதம் சிவாஜி கணேசன் கொடுக்கணும்னு அவர் ஆன்மா சொல்லி இருக்கு. இந்த நடிகனுக்கு, மிகப்பெரிய கலைஞனுக்கு தன்னுடைய கடைசி ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த உயிர் மறைஞ்சிருக்கு. அப்போ ஒரு தலைவனை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்ட தொண்டர்களுக்கு அந்த பெரும் தலைவர் எவ்வளவு இடம் கொடுத்தார், எவ்வளவு அங்கீகாரம் கொடுத்தாருன்னு நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு அற்புதமான தலைவர் தான் கர்ம வீரர் காமராசர்.